என் மனசு எப்போலாம் கஷ்டமா இருக்கோ, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சித்தி விநாயகர் கோயில் இருக்கு. அங்க போய் உட்காந்துக்குவேன். சாய்பாபா கோயில்ல போய் உட்காந்துக்குவேன். இந்த மாரி எல்லா கோயில்லயும் போய் உட்காந்துட்டுருக்கும்போது, யாரும் என்கிட்ட வந்து "நீ யாரு? என்னன்னு?" ஒரு டைம் கூட கேட்டதில்ல. ஆனா இயேசுநாதர் சர்ச்சுக்கு போனா மட்டும், எப்படியாச்சும் யாராச்சும் வந்து "யாரு? என்ன? எதுக்கு உட்காந்துருக்க?" அப்படி கேட்டுருவாங்க. இப்போ நான் ஒரு இந்து கோயிலுக்கு போனா, என்னைய எப்படி மதிக்கிறாங்க. இந்த பையன் உட்காந்துட்டுருக்கான் கொஞ்ச நேரம், நட இன்னும் சாத்தல உட்காந்துட்டு போட்டும். நிம்மதியா இருப்பான். கொஞ்ச நேரம் சாமி கூட உட்கார்ந்தா நிம்மதியா இருக்கும். அப்படி புரிஞ்சுக்கிறாங்கல்ல. அதே மாரி சர்ச்சுக்கும் நான் அதே ஒரு ஆசையில தானே வருவேன். அங்கேயும் என்ன புரிஞ்சுக்கலல்ல. அங்க யாருமே என்ன புரிஞ்சுக்காம வந்து அங்க வந்து ஏதோ மனசு நின்னுட்டுருக்கோம். இங்க எதுக்குடா உட்காந்துட்டுருக்கன்னு கேட்குற. கோயில் தானே. கடவுள தானே பார்க்க வந்தேன். அது என்ன பப்ளிக் ப்ராப்பர்ட்டி தானே. அங்கலாம் ஏன் இப்படி மத்தவங்கள காயப்படுத்துறீங்க? ஆனா இயேசுநாதர் தான் உண்மையான கடவுள்ன்னு சொல்றீங்க. அவரு தான் உலகத்துல மத்தவங்களுக்காக உயிர குடுத்தாருன்னு சொல்றீங்க. அந்த மாரி ஒரு தாட்டி கூட நீங்க வார்த்தையில காட்டவும் மாட்டேங்கிறீங்க. உங்க செயல்ல காட்டவும் மாட்டேங்கிறீங்க. அன்பு அன்புன்னு மட்டும் சொல்றீங்க. அந்த அன்ப வெளிப்படுத்தினா மட்டும் தானே எங்களுக்கு புரியும். அன்பு இருக்குன்னு சொல்ட்டு. நீங்க அன்பே காட்ட மாட்டீங்க. அராஜகம் பண்றீங்க. உங்க கூட வரவே கூடாது, பேசவே கூடாதுன்னு சொல்லுவோம். உங்க மேலயும் போறது, உங்க கடவுள் மேலயும் போறது. ஆனா எனக்கு வந்து இயேசுநாதர பிடிக்கும். அதுக்கு முக்கியமான ரீசன் நான் அவர கண்கூடா பார்த்துருக்கேன். ஆனா பார்க்காத நெறைய பேர் அப்படிதானே யோசிப்பாங்க. ஏன் நீங்கலாம் அத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நான் வந்து என்னைய கிறிஸ்டியன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா வேதத்துல வந்து நீங்க சீடரா இருங்கள், சீஷர் ஆக்குங்கள்னு தான் சொல்லியிருக்காங்க. பி எ கிறிஸ்டியன் யாருமே சொல்லல. கிறிஸ்டியன்ஸ் வந்து அந்தியோக்கியா பட்டணத்தார் வந்து அங்க வந்தவங்கள பார்த்து சொன்னது, "ஓ! இவங்க கிறிஸ்துவை போலவே இருக்கிறார்கள்" அப்படின்னு சொல்லி கிறிஸ்டியன் சொன்னாங்க. நான் வந்து இயேசுவின் சீடன். அவரு சொல்லிக் குடுக்குறது அவர் வாழ்க்கை முறைய அ பயிற்சிக்கிற ஒரு மாணவன், ஒரு சீடன். அந்த சீடன் வந்து முழுமையா குருவ போல மாறும்போது, இந்த உலகம், "ஓ! கிறிஸ்ட் இவன் அவன மாரியே இருக்கான். இவன் ஒரு கிறிஸ்டியன்" அப்படின்னு சொல்லும். நம்மள கிறிஸ்டியன் சொல்றதுனால எந்த ஒரு பயனும் கிடையாது. இது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகுது. நீங்க இன்னொரு மக்களை நடத்துற விதம், பார்க்குற பார்வை எல்லாரும் ஒண்ணு தானே. அவர் அன்பா இருக்கிறதுனால அன்பு இல்லன்னா, சத்தம் எடுக்கிற கைத்தாளம் போல, ஓசை எடுக்கிற வெண்கலம் போலவும் இருப்பேன்னு சொல்றாங்கல்ல. அப்ப அந்த அன்பு ஏன் உங்களுக்கு ஒரு துளி கூட இருக்க மாட்டேங்குது?